6ஆம் வகுப்பு முதல் பருவம் இன்பத்தமிழ். இதில் பாரதிதாசன் எழுதிய பாடல் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு தொடங்குகிற பாடல். இங்கே பாரதிதாசன் நம்ம எப்படி குழந்தைகளை கண்ணே மணியேன்னு சொல்லி பாடுறோமோ அது மாதிரி அவர் பல பெயர்களை சூட்டி இங்கே பாடியிருக்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இங்கே 2 சொல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அமுது, உயிர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இங்கே 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். நிலவு, விளைவு. தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இங்கே 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். மனம், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். பால், வேல் ஞாபகம் வச்சுக்கணும். இளமைக்கு பால் தேவைப்படுவது போல புலவருக்கு இது வேல் போன்றது தமிழ்னு சொல்கிறாரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இங்கே 2 வார்த்தை என்னென்னா வான், தேன். வானம் போல் உயர்வாக இருக்கணும், உயர்வானது தமிழ்னு சொல்கிறாரு. நம்ம அசதிக்கு தேன் நமக்கு கிடைக்கிறது போல் சுடர் தந்த தேன். தமிழ் நமக்கு சூரிய ஒளி கொடுத்து நம்மளை அசதியை நீக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இங்கே 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா தோல், வாள். அறிவுக்கு தோல் கொடுப்பது தமிழ் போன்றது, அதுபோல் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, சிறப்பாக சொல்கிறாரு. சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. இப்போ நம்ம பாடல் பொருள் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. அதுக்கு தான் 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அமுது, உயிர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. இங்கே நிலவு, நீர், இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழுக்கு மனமென்று பேர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். இப்போ நம்ம மனம் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம், நிருமித்த ஊர், உருவாக்கிய அப்படின்ற அர்த்தம். தமிழ் நாங்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு இது கூர்மையான வேல் போன்றது. எப்படி இளமையாக இருக்கிறதுக்கு பால் தேவையோ அது மாதிரி புலவர்களுக்கு இந்த கூர்மையான வேல் போன்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. வானம் போன்ற உயர்வான தமிழ். இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கும் ஒளி சேர்க்கும் தேன் போன்றது. இங்கே தேன் நம்ம சோர்வை நீக்கிறது போல் தமிழும் நம்ம வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் என்று சொல்கிறாங்க. இங்கே தோல், வாள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இயைபு. பேர், நேர், பால், வேல் என அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளது. இவ்வாறு சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதை இயைபு தொடை என்று என்பர். இப்போ இங்கிலீஷில் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் சவுண்ட் முடியும் போது சேம் சவுண்டில் முடியறத நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை இங்கே தமிழில் இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் கவிதைகள், பாடல்களை படித்து மகிழ்க. எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதை எழுதினவர் காசி ஆனந்தன். இங்கே இந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, தாய் பிள்ளை உறவு, அந்த உறவு ரொம்ப ஆனந்தமான ஒரு உறவு. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லை என்றால் என் வாழ்வு கசக்கும், அதை காசி ஆனந்தன். இப்படி நம்ம காசி ஆனந்தன்னு இந்த பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்பத்தமிழ் பாடலை எழுதியவர் பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். சுப்புரத்தினம்ன்ற பேரை அவர் பாரதிதாசன் ஏன் மாற்றிக்கிறார் அப்படின்னா, பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்.
இவருடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டது. அதனால் இவர் புரட்சி கவினும் போற்றப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்பட்டார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு புரட்சி கவி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம அடிக்கடி இதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். புரட்சி கவின்னு இவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, இவருடைய பாடல்கள்லாம் புரட்சிகரமாக இருந்தது. அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இதெல்லாம் பற்றி அவர் தன்னுடைய கவிதைகளில் எழுதுறனால இவருக்கு புரட்சி கவின்னு பேர் வைக்கிறாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 4. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஆ. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். ஆப்ஷன் இ. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஆப்ஷன் ஆ. தமிழ் எங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஆப்ஷன் ஆ. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஆப்ஷன் ஆ. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஆப்ஷன் ஆ. பொறுத்துக. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு. ஆன்சர்: விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.